வெல்கம் டு சோஷியல் மீடியா வாக்ஸ். இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை போரூரில் இருக்கிற எஸ்எம்கே சுசுகி ஷோரூம் தான் வந்திருக்கோம். இங்கே ஏன் வந்து எதுக்கு வந்தோம்னா, எதுக்கு வந்தோம்? எனக்கு பைக் வாங்க. எதுக்கு இப்போ பைக் உனக்கு? பர்த்டேக்கு வாங்கி தரேன்னு சொன்னியா இல்லையா? அடுத்த மாதமா? ஆமாம். சரி, அடுத்த மாதம் என் தம்பிக்கு பர்த்டேன்றதுனால அவங்க பைக் வாங்கணும்னு வந்திருக்கோம். நீங்களும் இதே மாதிரி எதனா பைக் வாங்கணும்னா நம்ம சென்னை போரூரில் இருக்க எஸ்எம்கே சுசுகி ஷோரூம் வாங்க. ஆசஸ் 125 வேறு லெவலில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். என் தம்பிக்கு எதாவது வாங்கி தர போகிறேன். போனால் நிறைய தம்பி பார்க்கலாம். பைக் புதுசாக பார்க்கணும். என்ன பைக் பார்க்க போறீங்க? சுசுகியில் ஆக்சஸ் 125 விட்டாங்கல்ல, பார்க்கலாம். நல்லா இருக்கும் பைக் இது. நல்லா தான் சார் இருக்கும். என்ன கலர் பார்க்குறீங்க? என்ன கலர் பிடிக்கும் உனக்கு? அவன் ஆளுக்கு பிடிச்ச ரோஸ் கலர் இருக்குமா? ரோஸ் கலர்லாம் இல்லை சார். இதில் பிங்க், இந்த பிங்க் தானே பிடிக்கும் ஆளுக்கு. பிங்க், அப்புறம் அந்த என்னது கத்திரி கலரு, இந்த எல்லோ கலர்ல இருக்காது. எல்லோ கலர்லாம் பைக் இல்லை சார். 4 கலர் தான் விட்டுருக்காங்க. 4 கலர். என்னென்ன இதுதான் நியூ மாடல் ஆக்சஸ் 125. ஓகேக்கா. என்ன பிரைஸ் காது? ஆன் ரோட் வந்துட்டு 1,18,000. நல்லா சவுண்டா பேசலாம். 1,18,000 வரும். ஓகே. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் காஸ்ட் அதிகமா. இது எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு. அது வாங்க ரேட்டோட இது ஒருத்தானது. ஆமா ஒருத்து. ஓகே ஓகே. கலர் வந்து 4 கலர் வரும். 4 கலர் வரும். மேட் ப்ளூ, இந்த பேஜ் கலர், Black, அப்புறம் ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணி ரோஸ் கலர், மஞ்சள் கலர்ல ஆக்க முடியுமா? அதெல்லாம் எதுவும் மாத்த ஏன்னா அந்த ஆளுக்கு அதான் பிடிக்கும், ரோஸ் கலர் மஞ்சள் கலர்ன்ற மாதிரி. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அது மாதிரிலாம் அதுக்காக தான் பைக் எடுக்கலாம். அடுத்த மாசம் உனக்கு பர்த்டேக்கா, சரி பைக் வாங்கி கொடுக்கலாம் தான் வந்தேன். ஓகே ஓகே. இதுல நல்லா இருக்கு. ஸ்பீட்லாம் என்ன போகும்? ஸ்பீட் வந்து 92 போகும் சார். 92 போகும். ஓகே ஓகே. 92 போகுமா? டாப் ஸ்பீட் வந்து 92 வரும். 92ல போறியா 108ல போறியா? ஓகே ஓகே. இதுல இருந்து நீங்க ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, ப்ளூடூத் இருக்கா? ஆமா, இது டிஜிட்டல் டிஸ்ப்ளே போட முடியுமா? வரதுனால. ஏய், ப்ளூடூத்லாம் இருக்காடா. ஏய், இங்க மஜாவான இருக்கு. இதுல வந்து நம்மளுக்கு மொபைல்ல ஆப் இருக்கும், டவுன்லோட் பண்ணி நீங்க அதுல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். நீங்க எந்த லொகேஷன் போறீங்களோ அதனுடைய நேவிகேஷன் வந்து காமிக்க, லெஃப்ட் ரைட் நேவிகேஷன், கால் மெசேஜ் வந்துட்டா ஓ, உங்களுக்கு கால் பண்ணா இது காட்டுமா? ஆமா, யார் கால் பண்றாங்க ஃபோன்ல பேச முடியுமா? பேசலாம் முடியாது. ஜஸ்ட் நீங்க இதுல பாத்துக்கலாம். ஓகே, யார் கால் பண்ணாலும் பாத்துறோம். ஆள் கால் பண்ணுச்சுனா பார்த்து கட் பண்ணி விட்டுறலாம் போனா. அவ்வளவுதான். ஆமா. அதுக்கப்புறம் ஃபியூல் அலர்ட் காமிக்க. நீங்க 1 லிட்டர் ஃபியூல் இருந்தா எவ்வளவு தூரம் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு. ஓ, இது காட்டிடும். 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு தூரம் போகும் ஆமா அப்படின்ற மாதிரி காட்டும். ஏய் சமடா, இது வாங்கிக்கடா சொன்னா. அப்டேட் பார் 125 சுசுகி ஆக்சஸ்ல. பூட் ஸ்டோரேஜ் வந்து இங்க பாத்தீங்கன்னா பாரு, இங்க வா. ஒரு ஹெல்மெட் வச்சுக்கலாம். இவ்வளவு பெருசா உன் Dress எல்லாத்தையும் வச்சுக்கலாம்டா. பீஸ் பைக்ல வச்சுக்கோ. நாளை பேர் எங்கன்னா ஷூட் போனா கூட பைக்ல வச்சு எடுத்து வந்துடலாம். சூட் கேஸ் தேவையில்லை, அந்த அளவுக்கு பெருசா இருக்குது. ஓகே, சூப்பர். ஃபியூல் ஓபன் பண்றது வந்து முன்னாடி தான் இருக்கும். ஃபியூல் ஓபன் ஃபியூல் பண்றது கெபாசிட்டி வந்துட்டு 5 லிட்டர் கெபாசிட்டி. 5 லிட்டரா? மேனுவலா தான் ஓபன் பண்ணனும். இந்த BMW கார்ல ஓபன் ஆகுற மாதிரி ஓபன் ஆகுது. முன்னாடியுமே உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமா ஆமாடா. இருக்கும். முன்னாடி பாரு எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு பாரு. வீடு காலி பண்ணும்போது கேஸ் தூக்கி இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கேஸ் வச்சு எடுத்துட்டு போலாம். முன்னாடி உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கும் வந்து. ஏய், ஃபோன் வைங்க. இங்க வா. இங்க வந்து ஃபோன் வச்சுக்கலாம். இங்க ஃபோன் வச்சுக்கலாம். இங்க வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். ஜூஸ் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? மொபைல் சார்ஜரும் நீங்க போட்டுக்கலாம். உங்களுடைய மொபைல் ஃபோன் சார்ஜ் போடுறது. இதுக்கு மேல வேணுமா? அங்க பாரு, சார்ஜரே பண்ணலாமா? இங்க நீ வந்து சார்ஜர் போட்டுக்கலாம். பைக்ல வந்து இங்க வந்து மொபைல் சார்ஜர் போட்டுக்கலாம். ஃபோன் அங்கே வச்சுக்கலாம். வாலெட் ஹெட்செட் பண்ணிட்டு ப்ளூடூத் மட்டும் ஃபோன் பேசினே போகலாம். இந்த பைக் எங்கன்னா கிடைக்குமா? என்ன வாங்கிக்கிறேன் இந்த பைக்கு? வாங்கிக்கலாம். சரிக்கா. வேற என்ன கலர் இருக்கு? இந்த கலர் ஓகேவா? வேற கலர் பார்க்குறியா? Black நல்லா இருக்கு. Black, blue வரும். அதுக்கப்புறம் beige, white. ஓகேக்கா. ஜிபிஎஸ்லாம் இருக்கா? ஜிபிஎஸ்ல இருக்கு. சப்போஸ் நான் ரெண்டு தொலைஞ்சு போனா அப்படி கண்டுபிடிக்கிறது. அது அந்த ஆப்ஷன் அந்த கிடையாது. ப்ளூடூத் மட்டும். ஓகே, ஜிபிஎஸ் கொண்டு வந்துருவாங்க சீக்கிரம். மீண்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? வேற என்ன ஸ்பெஷல் இதில்? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மைலேஜ் வந்து மற்ற பிராண்ட் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சுசுகி மைலேஜ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். 45லேருந்து 50 வரைக்கும் உங்களுக்கு சாலிடாக மைலேஜ் கொடுக்கும். அதாவது நீ வந்து
ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம், 2 நாளைக்கு போயிட்டு வரலாம் நீ 100 ரூபா பெட்ரோல் போட்டால். அந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்குது. பரவாயில்லையே. 2 நாள் நீ பார்த்துக்க. அதனால் இந்த வண்டியை எடுத்துக்க சொல்கிறேன், பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பைக் வாங்கிட்டோம்னா இந்த எக்ஸ்ட்ரா இந்த அக்சசரிஸ் என்னென்ன பண்ணி தருவீங்க? அக்சசரிஸ் வந்து சீட் கவர், ஃப்ளோர் மேட் வரும், வண்டி சுற்றி ஒரு பம்பர் போடுவாங்க, ஹேண்ட் கிரிப்பு, பஸ்ஸரு, சைடு ஃபுட் ரெஸ்ட் வரும், நம்பர் பிளேட்டு, ஹெல்மெட், இது எல்லாமே எல்லாமே. பெட்ரோல் இந்த 1 லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீ அதான் சொல்லுவாங்க. 1 லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீ கிடையாது, ஆனால் நாங்கள் 1 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு போட்டு கொடுப்போம். போட்டு கொடுத்துருவீங்க. அவ்வளோதான். நீ வந்து அந்த ஃப்ரீ பெட்ரோல் வச்சு நீ வரலாம் ஆஃபீஸ்க்கு ஒரு 2 நாள். அந்த அளவுக்கு பண்ணி தராங்க. சீக்கிரமாக இந்த வண்டி எடுத்துக்க. புக் பண்ணிடலாமா? அப்படியே புக் பண்ணிடலாம். ஓகே. இந்த கலர் ஓகேவா? பிளாக், அது பிளாக் இருக்காது, அது வந்து பேசிக் மாடல். பிளாக் தான் கேட்டியா? ஆன் பண்ணுமா? நல்லா இருக்குக்கா இந்த வண்டியுமே. இது வந்து பேசிக் மாடல்ல, பேசிக் மாடல் சொல்லுவாங்க. ஆன் ரோட் வந்துட்டு 1,05,000 வரும். இது 1,05,000, அது 1,18,000, 1,18,000, 1,12,000. 1,12,000. இதுலேயே சேம் அதே தான் உங்களுக்கு. பூட் ஸ்டோரேஜ், ஃபியூல், மைலேஜ், இன்ஜின் எல்லாமே சேம் தான். ஓகேக்கா. ஒன்லி பிரேக்கிங் மட்டும் தான் மாறும். இது ஓப்பன் பண்ணலாமா? டிக்கி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணுது. இவர் இதுவுமே நல்லா இருக்கு வரா. இதுலேயே 4 செட் ட்ரெஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? 2 வாட்டர் பாட்டில், சார்ஜரு, இந்த ஃபோன், இதெல்லாம் சேஃப். தண்ணி எங்கன்னா போனால் தண்ணி குடிப்பேன். வாட்டர் பாட்டில் இங்கே வச்சுப்பியா? ஓகே. ஃபோனு, இந்த டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம் இந்த வண்டியில். பெட்ரோலாக இது பேக் சைடாக? நம்ம அதே தான் சேம். அதில் எப்படி ஓப்பன் பண்ணணுமோ அதே தான் ஃபியூல் இது. ஓகே. இதுவுமே ஸ்மார்ட்டாக இருக்குக்கா, நல்லா லுக்காக இருக்கணும். செமையாக இருக்குல்ல. நீ கீர் வண்டி வாங்கிக்கலாம்ல? வேணாவா? கீர் வண்டிலாம் எனக்கு செட் ஆகாது. ஓட்ட தெரியாது. ஓட்ட தெரியாது, அதனால் கால் வேறு எட்டாது. ஆக்சுவலி அவன் வந்தது வந்து என்ன பைக் எடுக்க வந்து நீ? பர்க்மேன். அது எடுக்க வந்தாங்க. நான் தான் பேசி ஆக்சஸ் நியூ மாடல் வந்ததுக்கு சொல்லி அவன் எடுக்க வச்சிருக்கேன். ஓகே. இன்னும் ஒரு 4 பேர் கூப்பிட்டு வருவேன் அவங்களுக்கு. நம்ம பேஜ்லேருந்து வந்தால் ஏதாச்சும் ஆஃபர் கிஃபர் எதனா இருக்கா? ஆஃபர் வந்து நியூ மாடல் அது எனக்கே தெரியாது, ஓனர் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படிலாம் இல்லை. இந்த டயர்லாம் எப்படிக்கா? டயர் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் வரும் உங்களுக்கு. டியூப்லெஸ்? ஆமாம், டியூப்லெஸ். ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே. ஃப்ரண்ட் வந்து 12 இன்ச் வரும், பேக் வந்து 10 இன்ச்சஸ் வரும். 10 இன்ச்சஸ். பாடி வந்து பார்த்தீங்கன்னா மட்கார்டு மட்டும் உங்களுக்கு ஃபைபரில் வரும், இது மெட்டலில் வரும். மற்றது எல்லாமே உங்களுக்கு ஃபைபர் தான். லேம்ப் எல்இடி தான் வரும். LED. லோ லைட் போடலாமா? நல்லா இருக்கு, பயங்கரமாக இருக்கு. ஓகே. சமகா சார்ஜர் போட்டுக்கலாம். சீட் லென்த்துமே வந்து நீங்க 3 பேர் உட்கார்ந்து போலாம். இதுல 3 ட்ரிபிள்ஸ் 3 பேர் உட்கார்ந்து போலாமா? போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. ஹெல்மெட். ஓகே. போலீஸ் பிடிக்கலாம். இந்த வண்டியில் மட்டும் ட்ரிபிள்ஸ் போகலாம், கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனால் சுசுகி 125 ஆக்சஸில் எடுத்துக்கோங்க. ஓகே. ஆமாம், சீட்டே பெருசாக இருக்கா? ஆமாம். இங்கே வர சீட் எவ்வளோ லென்த் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. என் வண்டி சீட்லாம் இவ்வளோ முடிஞ்சிடும். என் வண்டி இவ்வளோ முடிஞ்சிடும். என் வண்டிலாம் பெரிய சீட்டு, சார்ஜர் போட்டுக்கலாம், சாவி போட்டுக்கலாம், சாவியில் கீச்சன் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த ஒரு ஜோக்கை அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகேடா. நைஸ்க்கா. இந்த இப்போ சார்ஜர் போடுறதுனால பேட்டரி எதனா பவர்? அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. அதெல்லாம் பேட்டரி வந்துட்டு 1 இயர் வாரண்டி இருக்கு. நீங்கள் சார்ஜ் யூஸ் பண்ணதுனால பேட்டரியில் எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே. சார்ஜ் போட்டு ஃபோன் பேசலாம்ல? இனிமேல் லூஸ் மாதிரி கேள்வி கேட்பான். ஃபோன் பேசக்கூடாது, அதனால் லூஸ் மாதிரி கேள்வி கேட்பேன். ஓகேக்கா, செமையாக இருக்குக்கா வண்டி. சரி, உட்காந்து பார்க்கலாமா வண்டியில்? பாருங்க, இது சென்டர் ஸ்டாண்டில் இருக்குது. ஸ்டாண்ட் மட்டும் தள்ளிக்கிறோம். உள்ள ஆன் மட்டும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ராஜா பகவத்பா சதா மாதிரி இல்லை. இப்போ இந்த வண்டி தான் ரொம்ப அழகா இருக்கு. தள்ளின்னு போகலாம் அழகா. தள்ளின்னு போட அவள் தான் போலீஸ்கிட்ட பூச்சி குத்துரும். சரிக்கா, எல்லாம் சொல்லிட்டீங்க, எப்படி ஆன் பண்ணணும்? ஓகே. பிரேக் பிடிச்சிட்டு இந்த பட்டன் பிரஸ் ஓகேக்கா. உள்ள ஸ்டார்ட் பிரேக் பிடிச்சிட்டு நல்லா இருக்கு. ஓகேக்கா. வேறு என்னக்கா மற்ற பைக்குக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்? அது மைலேஜ் உங்களுக்கு அதிகமாக வரும். மற்ற பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது வெயிட் வந்து கம்மியாக. சில பைக் இப்போ 15 சொல்லுவாங்க, அது 40-45 தான் கொடுக்கும். ஸ்டார்டிங் எல்லாமே உங்களுக்கு 40-45 தான் சார் கொடுக்கும். நம்ம சர்வீஸ் பண்ண தான் மைலேஜ் கொடுக்கும். பட் அதோட நீங்கள் இது கம்பேர் பண்ணும்போது சுசுகி உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக ஆக்கியிருக்காங்க வண்டி.
உண்மையாக சொல்கிறேன், செமையாக இருக்குக்கா. ஓகே. ஆக்சுவலி என் தம்பிக்கு தான் வாங்க வந்தேன். ம். இந்த வண்டியை பார்த்துட்டு ஃபியூச்சர்லாம் பார்த்துட்டு நானே ஒரு வண்டி எடுக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக வந்து எடுக்கிறேங்க்கா. ஓகே. சரிங்களா? நல்லா இருக்கு. உட்காரலாமா? உட்காருங்க. அக்கா அது 4 கலர் சொன்னோம்ல, இந்த பிளாக்கு, ஒயிட்டு, பேச்சு, ப்ளூ 4 கலர் வரும். அதாவது பிளாக் வந்து எனக்குக்கா, ஓகே. இந்த எல்லோ வந்து என் தம்பிக்குக்கா, ஒயிட் வந்து எங்கள் அப்பாவுக்கா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு பைக் என்ன சொன்னீங்க? ப்ளூ. 4 பைக்குக்கா. ஓகே. சதாம் ஹுசேன்க்கா. ஃபோன் நம்பர் 988-4935-463. ஓகே, புக் பண்ணிடலாங்களா? பண்ணிடலாங்க. எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டுறீங்க? எவ்வளோ கட்டணும்? 15,000. கொஞ்சம் பார்த்து எதுனா பண்ணுங்களா? ஏன்னா 4 வண்டி எடுக்குவேன். எவ்வளோ பண்ண முடியும் உங்களால்? மினிமம் ஒரு 10 இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுதான் அதான் எவ்வளோ பண்ண முடியும்னு ஒரு சொல்லுங்கள். 100-150. அந்த ஒன்று